டைரக்டர் வந்து போய் நடிச்சு காமிப்பார். யாருக்கு? சிவாஜி கணேசனுக்கு, நடிகர் திலகத்திற்கு, கலைத்தாயின் மூத்த மகன் என்று வர்ணிக்கப்பட்டவருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு, மனோகரனுக்கு, உத்தமபுத்திரனுக்கு, பராசக்திரனுக்கு, எல்லா வரலாறுகளையும் கொண்ட ஒரு நடிகனுக்கு பாரதி ராஜாங்கிற ஒரு இளம் இயக்குனர் போய் நடிச்சு காமிப்பார். நடிச்சு காமிக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு சிறுசா கூட தனக்குள்ளார தனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒரு ஆள் என்னை நடிச்சு காமிக்கிறேன் இல்லாமல். இப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சார் வந்து சிவாஜி சார் விக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இந்த பூங்காற்று திரும்ப தான் எடுக்கிறாங்க. இப்போ ஏம்பாட்ட வருமானம் மத்தியானம் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணி அண்ணன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அப்புறம் அருணா வர வச்சுட்டாரு. திலீபன் வந்து ரஞ்சினிக்கு அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்சி சாங் மாண்டேஜஸ் கொஞ்சம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு சாப்பாடெலாம் வந்து அங்கே இருக்கிற மெஸ்ஸெலாம் ரெடி பண்ணணும். நம்ம கூட்டு போட மெஸ் இல்லாமல் அங்கே லோக்கலில் இருக்கிற குக்குக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் ஹாலின்னு அந்த பையன் பேர். அவர் தான் லோக்கலில் சிக்கன் மட்டன் காய்கறி வாங்கி கொண்டு கொடுக்குறது, கேஸ் சிலிண்டர் விறகுக்கட்டை எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். அவர் தான் இன்சார்ஜ் பாரு தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ். போய் சிவாஜி சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னமோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க டைரக்டர். உள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து நான் உள்ளே எல்லாம் போக மாட்டேன், டிஸ்கஷனாக கூப்பிட்டா தான் போவோம், இல்லைன்னா வெளில தான் வந்துருப்பேன். நேராக போகணும். போனால் நான் முதல் நாள் பார்த்த சிவாஜி சார் வேறு, இன்றைக்கி உட்காந்து அப்படி சும்மா வெளியேறுன்னு சட்டை மடமடன்னு மீட்டிங் போகிற மாதிரி இவ்வளோ பெரிய சங்கிலி போட்டு ஊதியெல்லாம் பூசி வா ராசா உட்கார். டைரக்டர் வந்து பேசிட்டு இருந்தேன். என்னப்பா நாளைக்கு காலை இந்த விக்கு இந்த விக்கு வேணாம் நான் எங்கடா வைக்கிறேன் ரங்கசாமி, விக்கு வேணாம் அப்படின்னா. அவர் மேக்கப் மேனுகளுக்கு விக்கு வைக்காத ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க ஒரு அந்த ஜென்ரேஷன். ஏன்னா சிவாஜி சார் அத்தனை கதாபாத்திரங்கள் போடும்போது ஒரு நடிகனை தோற்றத்தை மாற்றுறதுக்கு முக்கியமான வந்து சிகை அலங்காரம் தான். இப்போ நீங்கள் மத அடையாளங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிகையை வச்சு தான் நிறையா மாறும் அந்த ஆர்னமெண்ட்ஸு. இது கிட்டத்தட்ட அந்த பேஸ் தான் சினிமாவோட தோற்றத்தை மாற்றுறது சிகை அலங்காரம் தான். அவர் கொஞ்சம் விருப்பம்லாம் பார்க்குற மாதிரி இருந்தார். வேணாம் அது தூக்கிடு, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ சொல்லு. ஒரு ஆள் வந்து இந்த சீன் எடுத்தாங்க. திலீபன் வந்து உட்காந்து புல்லாங்குழல் ஊதுவார். அப்போ வந்து நல்லா ஊதுறானே மருமை என்போது அதை சொல்லுவோம், ஆத்து ஓரத்தில் இருக்கிற நாணக்குச்சியை வெட்டி கொடுத்து ஊத கற்று கொடுத்தது நீங்கள் தானே மாமா. இது ஒரு டைலாக். இந்த ஆத்து ஓரமும் அவனை வரமாட்டேங்குது, நாணக்குச்சியும் வரமாட்டேங்குது. காலையில் 8 மணிலேருந்து நாணக்குச்சின்னு 1 மணி வரைக்கும் போது இவ்வளோ பெரிய சினிமா சொப்பனமாக இருக்கிற சிவாஜி கணேசன் பரவாயில்ல பேசுங்க. புதுசாக 230 படம் நடிக்கிற ஒருத்தர், 200வது படம் நினைக்கிறேன் நடித்த ஒருத்தர், புதுசாக ஒருத்தர் நடிக்கிறான்னு எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் உட்காந்து சரி அப்படின்னு ஒரு வாட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. டைரக்டர் அவனும் சொல்லி கொடுக்குறத இவர் சொல்லி பார்த்துட்டு இருப்பார். எங்களெல்லாம் நிஜமா இது பொய்யா, என்னடா இவரையும் சொல்லி பார்க்குறாரு, அவன் டைலாக் இவரையும் சொல்லி பார்க்கணும், எதுக்காக இந்த டைலாக் சொல்லி அவன் எங்கே சொல்கிறான் என்று அவர் எங்கே டைலாக் எடுக்கணும். ப்ராக்டிஸ். ஆத்தோரத்தில் இருக்கிற அணக்குச்சியை வெட்டி கொடுத்து ஊத கற்று கொடுத்தது நீங்கள் தானே மாமான்னு சொன்ன உடனே அப்படின்னு ஒரு சிரிப்பு எடுக்கிறதுக்கு அந்த டைலாக்கையும் சேர்த்து பார்க்குறேன். ஏன்னா லைவ் ரெக்கார்டிங்கில் நடித்து அவங்க அடுத்த கேரக்டர் என்ன பேசுது அதனோட எண்டு டைலாக் பார்த்தா தான் நம்ம டைலாக் அடுத்து எடுக்கணுங்கிற ப்ராக்டிஸ்லேருந்து அவர் மாறலை அப்படிங்கிறத நான் நடிகனானதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு புரியல. திலீபன் யாருன்னா எம்ஜிஆர் அம்மா ஐயாவோட மச்சின், அதாவது விஎன் ஜானகி அம்மாவோட சொந்த கூட பிறந்த தம்பி பையன். அவரை வேட்டிக்கிட்டியெல்லாம் பார்த்து முதல்ல வந்து அந்த பையன் டேரக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அடிக்கடி எம்ஜிஆர் ஐயா பார்க்குறது வந்து திடீர்னு தோட்டத்துலேருந்து ஃபோன் வரும், ஐயா போய் எம்ஜிஆர் ஐயா போய் சார் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த பையன் அப்படி ஒரு நாள் வந்திருந்தாரு. வந்து பார்த்தா திடீர்னு வேட்டியை கட்டுங்க இந்த பையனுக்கு, அவன் வர சொல்லு, வேட்டியை கட்டு இல்லையா அப்படி இல்லை, இந்த முடியெல்லாம் கலைச்சி விடுது போடு. சரி அவன் வர சொல்லு. நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தாங்க கொஞ்சம் கலராக வேணுமையா, ரொம்ப கருப்பாக இருந்தால் பாரதி ராஜா கருப்பையில் ஒரு படம் இருக்கணும், ஒரு கொஞ்சம் கலராக இருக்கணுமே அப்படின்னு இப்படி செலக்ட் பண்ணி தான் கூட்டி போனது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி சார் ஷூட் பண்ணாங்க. மறுநாள் காலையிலேருந்து சிவாஜி சாரோட சீன் போகுது. டைரக்டர் வந்து போய் நடிச்சு காமிப்பார். யாருக்கு? சிவாஜி கணேசனுக்கு, நடிகர் திலகத்திற்கு, கலைத்தாயின் மூத்த மகன் என்று வர்ணிக்கப்பட்டவருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு, மனோகரனுக்கு, உத்தமபுத்திரனுக்கு, பராசக்திரனுக்கு, எல்லா வரலாறுகளையும் கொண்ட ஒரு நடிகனுக்கு பாரதி ராஜாங்கிற ஒரு இளம் இயக்குனர் போய் நடிச்சு காமிப்பார். நடிச்சு காமிக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு சிறுசாக கூட தனக்குள்ளார தனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒரு ஆள் என்னை நடிச்சு காமிக்கிறேன் இல்லாமல். அப்படியே ராசா ராசா இன்னொரு சொல்லி காமிக்க ராசா, சரிங்க ராசா, சரிங்க ராசா, அந்த அந்த இடத்துல ஒரு திருமணிகளே அதை ஒரு வாட்டி பண்ணி காமிக்க ராசா, அங்கே போய் திருமணிகளே திருமணம் பேர் கேட்பார். அவரும் வரும், ஆமாம் அது நல்லா இருந்தது, அதை கொஞ்சம் திரும்பி காமி, ஏன்னா நான் ஒரே மாதிரி செஞ்சிருக்கீங்களா, நான் உங்கள்கூட நடிச்சா தான் எனக்கு வேற வரும்.
இது நீங்கள் நம்பணும். இது வந்து நிகழ்ச்சியில் 40 வருஷம் கழிச்சு நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் நம்பணும். நிறைவுடன் தழும்பாதுங்கும் இல்லையா, அந்த நிறைவுடன் தழும்பாதுங்கிறதுக்கு நான் வாழும் உதாரணமாக உட்காந்து பார்த்துரும்போது எனக்கு இன்னைக்கு நான் நடிக்கிற நடிப்பெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆத்தாடி அப்படி ஆமான்னு சொல்ல முடியாதே அப்படிங்கிற ஒரு பயிற்சி எனக்கு காலம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய லெஜண்ட் முன்னாடி நடத்தி காமிச்சிருச்சு. நான் அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு இடத்துல கூட தான் ஒரு மிகப்பெரிய நடிகன், தனக்கு எல்லாம் தெரியும், நான் பேசுறது சரிங்கிற மனநிலையை கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ளற இல்லை இல்லை. இவர் நடிச்சு காமிப்பாருப்பா. சிவாஜி கணேசனுக்கு நடிச்சு காமிக்கிற தைரியம் ஒரு டைரக்டருக்கு வரணும்னு அப்போ யோசிக்கிறீங்க. இவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவர் அதை பற்றியெல்லாம் இல்லை. கொஞ்சம் கூட நீ என்னை நடிச்சு காமிக்காங்க இல்லாமல் அப்படியா ராசா ஒவ்வொன்றையும் நுட்பமாக வாட்ச் பண்ணுவார். ஒரு சீனில் அருணா ஐயாவோட பொண்ணு இதான் கதை பிரகாரம். கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு சண்டை வருது. சண்டை வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. என் மாமே நீ எங்கேயோ போய் திருநாளை கெட்டு போயிட்டு வந்து கர்ப்பமாக வந்த, என் மாமன் குடும்ப கௌரவம் கெட்டு போகணும், என் காலில் விழுந்து என் வாழை கட்டிக்கின்னு அழுதான், என் மாமன் தொட்ட காலன்றக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் செருப்பு கூட போகிறது இல்லைன்னு ஒரு சீன். இப்படி பேசி பொண்டாட்டிகிட்ட சண்டை போடும்போது இந்த குழந்தை தனக்கு பிறக்காத, நம்ம அப்பனுக்கு பிறக்காத குழந்தைங்கிறது அந்த பொண்ணு கேட்டுறான். ஏட்டா அப்போ பயங்கரமா குமரி. எப்போ நான் இருக்கேன் நிஜத்துல எங்க அப்பாவுக்கு நான் பிறக்கலாம், நான் அப்பா நினைச்சு வளர்ந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக்கு. அப்போ ஒரு செல்வராஜா ஒரு டைலாக் எழுதியிருக்காங்க. கருவேல மரத்துக்குள் நிழல் உண்டாப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற கதி உண்டாப்பா. அதுக்கு அப்பா சொல்லணும், 1000 ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு அப்பேன், நீ தான் எனக்கு மக. அதில் ஒன்று கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டேன்ப்பா. ஒரு அப்பா வாயிலிருந்து ஒரு மக என்னென்ன கேட்கக்கூடாது அம்புட்டு கேட்டப்பா அப்படின்னு. இல்லைம்மா நீ தான் என் மக, அது வேற, நம்ம உறவுல எந்த பாகுபாடும் இல்லைன்றது சீன். ஷார்ட்லாம் எடுத்தாச்சு. டைரக்டர் அந்த வசனத்தை திரும்பி சொல்லுங்கன்றார். எந்த வசனத்தை? கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டப்பா, ஒரு அப்பா வாயிலிருந்து மக கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டப்பா, கருவேல மரத்துக்கு நிழல் உண்டாப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற கதி எதப்பான். யோ செல்வராஜ் வாயா போயின்னு தான் கோச்சிக்கிறான். என்ன பாருங்க சொல்லு. தான் அப்பனுக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உதாரணம் சொல்லி ஒரு மக அழுவாளா? என்னமோ அந்த டைலாக் சரியில்லை, மாத்தியா. சிவாஜி உட்காந்துருக்காரு முன்னாடி. இல்லை பாரதி ஒரு நல்ல பீஸு, அது நல்லா இருக்கு. அவர் தான் வசனம் தப்புன்னு நான் சொல்லலை. தான் இந்த அப்பனுக்கு பிறக்கலன்னு ஒரு மக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உதாரணம் சொல்லி சொல்லி அவ அழுவாளா? அதை எப்படி உட்காரும் பாரு. இல்ல இருக்கட்டும். அதாவது 2 பேருக்குள்ள ஆரோக்கியமான ஒரு விவாதம். சண்டையோ ஈகோ இல்லையா, எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடுத்துறியான்ற. இல்ல பாரதி இருக்கட்டும். இன்னும் சிவாஜி சார் உட்காந்தோன்னு அவரை வச்சுக்கிட்டு 2 பேரும் பேசக்கூட மரியாதைக்காரமானே. அப்ப பாரதி சார் கேட்கிறானே, இந்த டைலாக் பாருங்கண்ணே, நான் எனக்கு என்னமோ அது நல்லா இருக்க மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு. சிவாஜி சார், பாரதி ராசா, ஆசிரியர் சொல்ற மாத்திர உரிமை நம்ம கிடையாது. ஆசிரியர் என்ன எழுதுறாங்களோ அதுதானே நீதி. அது சரியா தப்பான்னு என்னைய கேட்காத, நீ டைரக்டர் முடிவு பண்ணு. என்னோட கருத்து ஆசிரியர் சொல்றதை மாற்றக்கூடாது. என்னடா அது? ஆசிரியர் யாரு? வசனம் எழுத்தா. அப்ப கலைஞர் கருணாநிதி அவருடைய நண்பர் என்ன மூணாக்கானான்னு பேசிக்கிட்டா கூட, ஒரு எழுத்தாளனுக்கும் நாடக நடிகர்கள் சினிமாக்காரர்களாகி பெரிய உச்சத்துக்கு போனா கூட எழுத்தாளர்கள் மீது நடிகர்கள் கொண்டிருந்த மரியாதை அல்லது அந்த வரம்பு என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் டைரக்டர் பார்த்தாரு, இல்லை நான் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டப்பா, பொண்ணு கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் கட் பண்ணோன்னு ஐயா பேசுவார். இல்லைம்மா 1000 ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி அதை முடிவு கொண்டு வந்தாங்க. அந்த பஞ்சை தூக்கிட்டாங்க. இந்த மூலமா என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த எழுத்தாளன் அப்படிங்கிறவனுடைய மரியாதை இருக்கு பாருங்க. யாரு? சிவாஜி சார் சொல்றாரு, ஆசிரியர் எழுதுறத மாற்றக்கூடாது. ஒரு இக்கு இஞ்சி இன்னு இத்து வந்தான் சென்றான், அந்த இன்னு வார்த்தை முனமுறியாம பேசினா தான் நடிக்கிறதுக்கே செலக்ட் பண்ணுவாங்களாம். இல்லைன்னா உன்னை நடிக்க தெரியாது, நீங்க என்ன பாடி லாங்குவேஜ் பண்றீங்க, உங்களுடைய முகபாவம், மொழி நாடகம் மொழி வளர்த்தது அப்படின்னு ஒரு டைலாக் போட்டிங்கன்னா அதுல இதெல்லாம் வரும். அதனாலதான் அவர் ஆசிரியர் அப்படின்னாரு. எழுத்தாளர் ரைட்டர்னு சொல்லணும். ஆசிரியர் நம்ம ஸ்கூலுக்கு தான் சொல்றோம். அவங்க மேடை நாடகங்களை நடிக்கும்போது எழுத்தாளரை ஆசிரியர்னு சொல்லி தான் அவங்க பழகிருக்காங்க. அப்ப ஐயா அடிக்கடி ஆசிரியர் தான் சொல்லுவார். ஆசிரியருங்க, அதை எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்க சொல்லுங்கம்மா, கேளுங்க. இல்லை ஐயா நான் பேசிடுறேன், என்னமோ அங்கே அதாவது சில வார்த்தைகள் முன்னையும் பின்னையும் உட்காரும். அதை கரெக்ஷனாக சொல்லாமல் எனக்கு பேச முடியல, மாற்றி கொடுங்கன்றது. ஏன்னா 1000 அடி சிங்கிள் ஷாட் பேசினவருக்கு ஒரு வார்த்தை எப்படி உட்காந்தா சரியா இருக்கும்ன்ற பயிற்சி இல்லாமல் இருக்குமா? காமிச்சிக்கவே மாட்டாங்க.